இருக்கும் பாத்தீங்களா? மீனாக்கு உண்மை தெரியுங்கிறது இவளுக்கு தெரியாதா? தெரியாது. நல்லா வாங்கி கட்டிக்க போறா. ஹனிமூன்லாம் போயிட்டு இப்பதான் வந்தோம். 3 நாள் ஊட்டி, 3 நாள் கொடைக்கானல்னு ஜாலியா. என்ன மீனா அப்படி பாக்குறீங்க? ஓ புரியுது புரியுது. நீங்க ரொம்ப நாளா கிறிஷோட அம்மா நம்பர் வாங்கிட்டான்னு கேட்டீங்கல்ல. நான் கூட இந்த மகேஸ்வரி கிட்ட கேட்டேன். இவதான் தரமாட்டேங்கிறா. மகேஸ்வரி, கிறிஷோட அம்மா நம்பர் தந்தா உனக்கு என்ன? இப்போ பாவம், அவங்க எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்காங்க. வேண்டாம் வித்யா, சொல்றத கேளு. என்ன கிறிஷ் நம்ம வீட்ல இருந்து உன் புருஷன் கூட பேசி பழகுனா கிறிஷ் அவருக்கு பிடிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். ஆனா தனித்தனியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ரோஹிணி, அவங்களே லீட் குடுக்கறாங்க. இதுக்கு ஒரே வழி கிறிஷ உங்க வீட்ல கூட்டு போய் வச்சுக்கிறது தான். அதுக்கு என்ன பண்றதுன்னு முதல்ல யோசி. காரணமே இல்லாம எப்படி அவனை கூட்டிட்டு போக முடியும்? கிறிஷோட அம்மா துபாயில இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. பொய் சொல்லிருக்கேன்னு சொல்லு. சொல்றது எல்லாம் பொய்யா இருக்கும்போது அவளுக்கு அது பெருசு தெரியாது மீனா. இல்ல மீனா, கிறிஷோட அம்மா அவனை விடமாட்டான்னு என் அம்மாவை வச்சு முத்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. என் வீட்டுக்கு வந்து கிறிஷ் எங்க கூட இருந்தா அவன் ரவுடி ஆயிடுவான்னு உங்க அம்மா வீட்டு நீ சொல்ல வச்சிருக்கல. மாட்னடி. என் திமிர் இருந்தா அப்படி சொல்லிருப்ப நீ. என் புருஷன் உனக்கு ரவுடியா? உன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தல அவரு. மீனா, அதெல்லாம் நான் சமாளிக்கிறதுக்காக சொன்னது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு காரணம் வச்சிருக்க. இப்ப கிருஷ்ண நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு பேக்ல நான் கொண்டு வந்த துணியெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எடுத்து வைக்கிற வேலை கூட இல்ல. அப்படியே மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போகட்டுமா? ஐயோ அம்மா தாயே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ திரும்பவும் நிறைய கட்டிடாத. இந்த அப்படி நான் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.